எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட்டு கொடுக்கும், எது கொடுக்காது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுவே வந்து ஒரு பெரிய வித்தை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்துக்குமே தான் ட்ரைனிங் சேர்த்து கொடுக்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணணும், அதை அது வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகும், அது எல்லாமே வந்து இங்கே வந்து ஓரலாக சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய அகாடமி படிச்சிருக்கலாம், இல்லை நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருக்கலாம். சரியா? நேற்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இங்கே 1000 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. 1-2 ஸ்ட்ராட்டஜியோ 1-2 கான்செப்டை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்னு ப்ரூஸ்லியோட ஃபேமஸ் கோட்டை வச்சு நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இங்கே நம்ம சொல்லி கொடுக்குற கான்செப்ட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், 178 அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே டீச் பண்ணியிருந்தோம். வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 178 இங்கே கால் ஆப்ஷன் 23,550 கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த 178 எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா? இது வந்து வெரி எஃபெக்டிவாக சூப்பராக வந்து மார்க்கெட்டில் நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இது வரைக்குமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புட் சைட்லேயும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, புட் சைட்லேயும் அந்த 178 வரும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்தது. இங்கே பாருங்கள், 178 அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 230 வரைக்குமே கொடுத்தது. இதுக்கு மேலேயா வேணும்? இந்த ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு தானே மார்க்கெட்டில் வந்து சண்டையே. இவன் கிட்டத்தட்ட பாருங்கள் 50 பாயிண்ட் அழகாக சூப்பராக கொடுத்தான். ஸோ கான்செப்டை பிலீவ் பண்ணுங்கள். கான்செப்டை பிலீவ் பண்ணி எப்போவுமே ட்ரேடில் உட்காருங்க. உங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்குங்க. அண்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட் ரன்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி இங்கே தான் ஆரம்பிக்கும், இங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9-10க்கே வந்து சொல்லிட்டோம், புட் சைடில் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா நேத்தோட ஹை இருக்குல்ல, அந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கால் சைடில் மறுபடியும் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கால் சைட்லேயும் நம்ம வந்து இன்றைக்கி 560 கொடுத்துருந்தோம். 575 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருந்தது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதான் மார்க்கெட்டு ஒரு டவுன் கொடுத்தாலுமே மார்க்கெட்டு அப் மொமெண்டம் இப்படி கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும்ல. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். சரியா? இந்த 550 கால் ஆப்ஷனுக்கு 260 ரூபா தான் டார்கெட்டு. அங்கே தான் மார்க்கெட்டு வரணும், அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 260 ரூபா. இன்றைக்கி நம்ம எல்லாருமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. அது என்ன சொல்கிறேன்னா, டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படி எப்படின்னா இப்படி தான் டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு. சரியா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம லைவ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. ஜூன் 1 நம்மளோட பேட்ச் ஆரம்பிக்குது. எல்லோரும் வாங்க, படிக்கலாம், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. சரியா? ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து மொதல் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் இங்கே நமக்குள்ள 175 தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 175 எடுத்துகிட்டு 275 280 வரைக்கும் கடன்னு மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் மார்க்கெட் இங்கே நமக்குள்ள ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கேயும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துலையும் என்ட்ரி. சரியா?
ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன், க்ரீன் கேண்டிலை பார்த்து என்ட்ரிக்கு போகாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். க்ரீன் கேண்டிலை பார்த்து என்ட்ரிக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரியா? மார்க்கெட்டுக்கு டெய்லி வந்து ஒரு முகத்தை வந்து காமிக்கிறதுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்கும். அந்த முகத்தை நம்மளால் புரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் பண்ண போகிறாங்க, மார்க்கெட்டுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்குது, அந்த பிஹேவியரை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டோட பிஹேவியரை வந்து புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மார்க்கெட்டோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டு. நம்ம வந்து இன்னைக்குமே 12:15 ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. 12:15 இன்னைக்கு நம்மளோட ட்ரேட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ வாங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். சரியா? எல்லாரும் எப்பயும் போல் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.